ஸோ நமக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா அடிஷன், மைனஸ், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ஓகே கமா கொடுத்தோம். ஃப்ளோர் டிவிஷன், அதாவது டூ ரைட்ஸ் பேக்ஸ்ல சர்ச் பண்ணா வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் இப்போ ஒரு 10 இருக்குன்னா இப்போ ஓகே இப்போ எக்ஸாம்பிள் 10 இருக்குன்னா 10 வந்து 2 ஆல் டிவைட் பண்றப்ப நமக்கு வந்து 5 கிடைக்குது. 5 ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? அந்த அந்த 5 தான் நமக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன், அந்த ஃப்ளோர் அந்த வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் கிவன் ஒன்லி ரிமைண்டர் வேல்யூஸ் தான் கொடுக்கும் நமக்கு. அதே வந்து ஸ்கொயர் இந்த டபுள் ஸ்டார் கொடுத்தா நம்ம வந்து இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஏ பவர், அதாவது ஏ பவர்ல ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏ பவர் 2, ஏ பவர் 3 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கு. ஸோ இதுல நம்ம கோட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 55 கொடுக்குறேன். பிக்கு வந்து ஒரு 5. இது எல்லாமே நம்மளோட பேசிக் மேக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம்ல, அதுதான். பிளஸ் பி. ஸோ இப்போ பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னா நமக்கு வந்து என்ன வரும்? 60. கரெக்டா? 16 வரும். இதே மாதிரி வந்து நம்ம பண்ணிடலாம். இதுல இருந்து மைனஸ் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோர் டிவிஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து மாடியூல்ஸ். See this first one வந்து நமக்கு அடிஷன் a plus b வந்து நமக்கு வந்து a வந்து 50 and then b வந்து 5 இல்லையா? So 16. நெக்ஸ்ட் ஒன் a minus b வந்து அதுல இருந்து நமக்கு வந்து செப்பரேட் கொடுத்து வந்து நமக்கு ரிசல்ட் வருது. நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவிஷன். டிவிஷனுக்கு வந்து 5 இருக்கு. ஓகேவா? இப்போ சாரி 11 இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 55 வந்து 5 ஆல் டிவிஷன் பண்றப்ப நமக்கு வந்து 11 வரும். அதே ஏ ஃப்ளோர் டிவிஷன் பி கொடுக்குறப்ப சேம் அது வந்து லெவல் இருக்கு. பட் அது வந்து இன்டிஜர் வேல்யூ தான் வந்து நமக்கு கொடுக்குது. எத்தனை டைம் நம்ம வந்து டிவைட் பண்றோமோ அந்த வேல்யூஸ் மேம் கரெக்டா சொல்லலாம். 11 டைம் வந்து அது டிவைட் ஆகுது. அந்த 11 இருந்ததுங்க நம்ம ரிமைனிங் இதுல வர இந்த கொடுக்குறோம்னா 56 கொடுக்குறேன். அப்ப நமக்கு அந்த வேல்யூ கரெக்டா தான் லெவல் தான் இருக்கு பாருங்க. சரியா எத்தனை டைம் வந்து நம்ம அதை வந்து டிவைட் பண்ண முடியாது, அந்த நம்பர் வந்து how many times வந்து நம்மளால வந்து டிவைட் பண்ண முடியுதுன்றத வந்து யூஸ் பண்ணது வந்து ஃப்ளோ டிவிஷன். மேலுக்கு a டிவைட் பை bன்றது வந்து 11.2 உங்களுக்கு வருது, ரிட்டர்ன் ஆகுது இல்லையா? அதே வந்து இங்க பாருங்க பிரிண்ட் மாடியூல்ஸ் வந்து நமக்கு 1 இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 56 வந்து நம்ம வந்து 11 டைம் வந்து டிவைட் பண்ணிருக்கோம். பட் ஒரே ஒரு 1 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு இல்லையா? அது வந்து ரிமைனிங் வேல்யூஸ் வந்துடும். இந்த டிவிஷன் சிம்பல் எங்க இருக்கு மேடம்? டிவிஷன் தேர்ட் ஒன். That is 10th line now. Divide. இல்ல டிவைடா மல்டிபிள்? Multiplication, this one. ஓகே ஓகே மல்டிபிளிகேஷன். 9th. ஸ்டார் தானே? புரியல. அது 8th ஸ்டார் தானே? யா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நம்ம சொல்லணும். இது வந்து 8 இருக்கு இல்லையா? 8 இருக்கு இல்லையா? ஷிஃப்ட் கொடுத்து 8 பிரஸ் பண்ணுங்க, அது வரும். ஓகே ஓகே பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே மேம். ஏதோ எரர் காமிக்குது. என்ன எரர் வருது பாருங்க, படிச்சு பாருங்க. அத எரர்ல அந்த இது பிராக்கெட் 2 பிராக்கெட் வந்துச்சு. இந்த ஒரு நிமிஷம். இட்ஸ் ஓகே ஃபைன். still known equal to quotation end still அந்த இந்த இடத்துல வரலையே. போட்டோ எடுத்து காட்டு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் வேணும். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து என்னன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் பாக்குங்க. என்ன இருக்குன்னா நம்ம இது வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டூ வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது யூஸ் பண்ணுங்க. கம்பேர்
2 வேல்யூஸ். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா பூலியன் வேல்யூ தான் இருக்குது. இதனுடைய ரிசல்ட் வந்து இட் கிவன் ஒன்லி பூலியன் வேல்யூஸ். ஒன்று ட்ரூ, அதாவது வந்து கரெக்டா இருந்தா ட்ரூவா இருக்கு, தப்பா இருந்தா வந்து ஃபால்ஸ் இருக்கு. இருக்குமா ஃபால்ஸ். ட்ரூ வந்து கேப்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் தான் இருக்கணும். ஃபால்ஸ். சரி, இல்ல என்னென்ன இருக்குன்னா less than, sorry, comma, greater than, comma, less than or equal to, greater than or equal to, not equal to, and equal to 1 2 3 4 5 6. இதெல்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்கமிங்ல வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, வைல் ஃபால் பண்டேன் இஃப் கண்டிஷன்லாம் வரும். அப்போ வந்து உங்களுடைய ஒர்க்கே வந்து இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்க இதை வச்சு அதை வந்து ஈஸியா இந்த கண்டிஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். எப்படி வந்து லெஸ் தேனா கொடுக்குறது, எப்படி கிரேட்டர் தேன் கொடுக்குறது, எங்க எது மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி போட்டு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ சேம் இந்த ஏ அண்ட் இது எடுத்துக்கிறேன், அதை பாஸ் பண்ணிடுறேன். இப்ப ஏக்கு அனதர் வேல்யூஸ் ஏ வந்து 10 கொடுக்குறேன், சிக்கு வந்து 5 கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப ஏ லெஸ் தென் பி, ஏ வந்து லெஸ் தென் பின்னு சொல்லி கேக்குறேன். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஏ 10 இருக்கு, பி 5 இருக்கு. அப்ப ஏ க்கும் பி க்குமா? அப்ப 10 இந்த ஃபர்ஸ்ட் 5 கிரேட்டர் 10 வரும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதோட வேல்யூ நான் ட்ரூ, இது வந்து நான் ரிட்டர்ன் பண்றப்ப எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸா ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் உனக்கு ட்ரூ வருமா இல்ல ஃபால்ஸ் வருமான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா ஃபால்ஸ். இல்லங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல நான் ஹலோ மேம் பார்க்கலாம் மேம். ஆக்சுவலி இங்க ஏ வந்து 10 இருக்கு, பி வந்து 5 இருக்கு. பிரின்ஸ் ஏ லெஸ் தென் பினா ஏ வந்து பியோட சின்னதா இருந்தா இருக்கு அர்த்தம் இல்லையா? ஆமா, லெஸ் தென் பி. ஃபால்ஸ். ஓகே, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஃபால்ஸ் தான. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏ இஸ் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து சோ ஓகே, நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். சோ நீங்க இது மட்டும் ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே ஓகே. இப்ப வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றாங்க எது மேடம்? இல்ல நீங்க ரைட் பண்ணுங்க. இது வந்து நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் அவ்வளவு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப செகண்ட் ஒனுக்கு சொல்லிட்டீங்க இல்லையா, தேர்ட் ஒன் என்ன வரும் சொல்லுங்க. ஏ லெஸ் தேன் ஈக்குவல் டு பி கொடுத்துட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். ட்ரூங்களா மேடம்? ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஃபால்ஸ்ங்களா? 23rd லைன் சொல்றீங்களா? அது நமக்கு ட்ரூவா தான் இருக்கு. ஏன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் பினா அது வந்து இல்ல மேல மேல ஓகே மேடம் தேர்ட் கண்டிஷன். ஓகே 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 ஓகே, அது ஃபால்ஸ் தான். இப்ப வந்து சோ உங்களுக்கு இது லாஜிக் புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்ப ஏ ஈக்குவல் சினா ஏ சி வந்து ஈக்குவல் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க, செக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபால்ஸ் தான் வரும். சோ ட்ரூக்கு வந்து என்ன கொடுக்கலாம்? திஸ் ஒன் கொடுத்துடலாம், பி கொடுக்கலாம். பி டபுள் ஈக்குவல் சினா இதுக்கு வந்து ட்ரூ வேல்யூஸ் வந்து இது வரும். அது டபுள் ஈக்குவல் டு எப்படி மேடம்? அதாவது கரெக்டா இருக்கான்னு சொல்லி போட்டு செக் பண்ணுறது. இப்ப ஏ சினா
அது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்குல்லையே, இப்ப நாட் ஈக்குவல்னா தான் நம்ம ஃபேக்டோரியல் கொடுப்பாங்க, கரெக்டா? அதே ஆஹ் ஈக்குவலா இருக்கிறதுனால தான் டபுள் ஈக்குவல் கொடுப்பாங்க. ஓ ஓகேல, இது புரிஞ்சுதா? அடுத்து இது என்னங்க மேடம்? விச் ஒன்? 27. அது நாட் ஈக்குவல். ஏவும் பியும் வந்து நாட் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்றேன். ஓ ம். அந்த சிம்பிள் எங்க இருக்கு? அதுவா? ஒன் ஒன் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு ஒன் ஆஹ் பிரஸ் பண்ணுங்க. ஆஹ் நீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. பெரிய நம்பர், சின்ன நம்பர். இப்ப நாங்க ஜஸ்ட் 3 வேரியபிள்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு 5 to 6 வேரியபிள்ஸ் வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய கன்சர்ன் தான். ஓ இதுல ஏ நாட் ஈக்குவல் பி இருக்குல்ல, இதுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுன்னு சொல்லுங்க. A not equal to B. அதான் சேமா இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா. B not equal to C. அது அது வந்து ஃபால்ஸ் வரும் ஃபர்ஸ்ட். 28 வந்து ட்ரூ வரும். நோ மேம். ஆக்சுவலி ஏ நாட் ஈக்குவல் பின்னா ஏ வந்து பிக்கு ஈக்குவல் இல்ல இல்லையா, ஈக்குவலே இல்ல. அதனால வந்து நமக்கு ட்ரூ வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். இது பி நாட் ஈக்குவல் சின்னு இருக்கு இல்லையா, ஆமா அதனால அது வந்து ஃபால்ஸ் வரும். ஆமா ஆமா ஃபால்ஸ் வரும். ஈக்குவலா இருக்கு இல்ல, கரெக்ட் கரெக்ட். டபுள் ஈக்குவல் கொடுத்தா ஈக்குவல், அதுக்கு வந்து ட்ரூவா இருக்கு. அதர்வைஸ் வந்து நமக்கு ஃபால்ஸ். நான் லாஸ்ட் ஒன் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். பி நாட் ஈக்குவல் சி, அதனால வந்து ஒரு எரர் காமிக்குது. அது என்ன வந்து பேக் ஸ்பேஸ் அது வந்து வேல்யூ ஆப்ஜெக்ட் சி நான் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் எண்ட் ஈக்குவல் டு நான் ஃபால்ஸ் நான். ஹலோ. சொல்லுங்க. அமீரா, இது நெட்வொர்க் கிளியரா ஆயிடுச்சு. அதாவது இவ்வளோ நேரம் அதை சரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி கூப்பிட்டு பார்த்து நீங்க எதுவும் சொல்லலையா? மியூட்ல போட்டு. இல்ல ஹேங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்பதான் எனக்கு இது கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இட்ஸ் ஃபைன். ஆக்சுவலி நம்ம இப்போ ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்த்தோங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோங்கன்னா, இந்த பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் புரியுது. ஆமா. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தெரியல, நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போங்க. அது ட்ரூவா இருந்தா, அது கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவா இருந்தா நமக்கு ட்ரூ வேல்யூஸ் வரும். அண்ட் தென் ஃபால்ஸ் வந்து நமக்கு ஃபால்ஸ் வரும். ஜஸ்ட் அண்ட் செக். நம்ம வந்து கண்டிஷன்ஸ் செக் பண்ணுவாங்க. ட்ரை பண்றீங்களா? இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லா. அரித்மெட்டிக், ரிலேஷனல், அசைன்மெண்ட், லாஜிக்கல், பிட்வைஸ், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு முன்னாடி இது பண்ணீங்களா? ஆமா, முன்னாடி இது பண்ணா நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. சோ நாளைக்கு கிளாஸ் கனெக்ட் பண்ணலாமா இல்ல வேண்டாவா சண்டே? இல்ல, நாளைக்கு என்ன செக்ஷன் எடுக்க போறீங்க சொல்லுங்க. இதே டைம்னா வேற டைம்? இதே டைம் தான், இஃப் கண்டிஷன். ஓகே, நாளைக்கு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நான் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட